ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மதுரை சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த மதுரை சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே தேவையில்லை, வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஈஸியாக இந்த சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம். இந்த சிக்கன் வறுவல் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. எந்த சிக்கன் செஞ்சாலுமே நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிக்கன் ஹீட் இல்லையா. கொஞ்சம் கரம் மசாலா அதான் நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த பொடி போட்டுடணும். அதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. சிக்கனை எப்போயுமே நான் மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். இப்போ ஒரு கிளறிட்டோம். இப்போ லைட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதையும் ஒரு கிளறியாச்சு. இதுக்கு வந்து சிக்கன் மசாலா, கறி மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அதாவது சிக்கன் மிளகாத்தூள் இதெல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பொடி. இது 3 போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மிளகுத்தூள், சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் போட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை நல்லா பாயில் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு கொஞ்சம் மல்லி இலையை நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம். சுவையான மதுரை சிக்கன் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.